இப்போ நம்ம இட்லி பொடி செய்ய போறோம். இட்லிக்கு தொட்டுக்க செய்வோம் இல்லையா, இட்லி பொடி அதுதான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் இப்ப காட்டுறேன். 1 கப் உளுந்து, 3/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, ஒரு 10-15 பூண்டு, கருவேப்பிலை ரொம்ப நல்லது உடம்புக்கு. அந்த அயன் சத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால நல்லா முடி வளரும், உடம்புக்கு நல்லது, ரத்த விருத்தியாகும். அதனால கருவேப்பிலை மிளகாவுக்கு ஈக்குவலா போட்டுக்கோங்க. மிளகா இந்த குண்டு மிளகா வாங்கிக்கோங்க. இந்த குண்டு மிளகா தான் நல்ல டேஸ்டா மணமா இருக்கும். பட்டை மிளகா ரொம்ப காரமா மணமா இருக்காது. இதனால குண்டு மிளகான்னு கேட்டு இந்த மாதிரி பழைய குண்டு மிளகா வாங்கிக்கோங்க. இது 50 கிராம் போடுங்க. இது எல்லாத்தையும் வறுத்து அரைக்க போறோம். நம்ம அரைச்சப்ப அதுக்கு உப்பையும் சேர்த்து போட்டுதான் வறுக்கும் போது போட்டுட்டு அரைக்கணும். போட்டுக்கலாம்ப்பா. உளுந்து அரையறதுக்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இரும்பு கடாயை காய வச்சுட்டு அதுல உளுந்து போட்டு கொஞ்சம் வறுந்த பிற்பாடு மற்ற பருப்பு ஒண்ணு வேணா அதுல சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது. வெறும் வானல சூடாக்கி அதுலதாம போட்டு வறுக்கணும். பொறுமையா கிண்டி விட்டுதான் வறுக்கணும். தீ வச்சுன்னா கருகி போயிடும். 3 பருப்பு போடுறது. உளுந்து ரொம்ப இடுப்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம இடுப்பு சத்து இல்லாம இருக்குங்க. இந்த காலத்துல அதனாலதான் நிறைய உளுந்து சேர்ப்பாங்க. உளுந்து உருண்டை கூட செஞ்சு கொடுப்பாங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம். பாருங்க, உளுந்தோட இப்போ கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, 3 பருப்பு ஒன்னா போட்டு இப்போ வறுக்கிறேன். அப்படியே உங்களுக்கே தெரியும், பருப்புல எல்லாம் புரோட்டீன் நிறைய இருக்கு. அதனால இதை நல்லா நீங்க தாராளமா பயம் இல்லாம சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். 3 பருப்பு போட்டு வெறும் கடாயில வறுத்தாச்சு மாதிரி ரொம்ப செவக்க கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப வெள்ளையாம இருக்கக்கூடாது. கருகாம கிட்ட எது கரெக்டா பார்த்து வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த ஸ்மெல் வரும் நல்லா. பாருங்க, இப்ப நல்லா எனக்கு ஸ்மெல் வருது. இதுதான் கரெக்டா பதம். இப்போ இறக்கி வச்சிடணும். ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய், கல்லெண்ணெயாவது நல்லெண்ணெயாவது ஊற்றிக்கிங்க. அதுல இந்த 10-12 பூண்டு பல்லு தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லைன்னா எல்லாத்தையும் போட்டு அரைக்கும் போது இது வரைக்கும் கம்மி தீயில வச்சுக்கோங்க. பூண்டு வெடிக்கிற பத்தி இருக்காங்க. இந்த சமயத்துல கருவேப்பிலையும் அதிலேயே போட்டுருங்க. கருவேப்பிலைய நல்லா வெயில கழுவி காய வச்சு அப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்க. இந்த பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே போடுங்கம்மா, அப்பதான் நல்லா வாசனையா நல்லா இருக்கும். அதிலேயே தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு கடைசியா இந்த மிளகாவை இந்த கடாயோட சூட்லயே எப்படியே போட்டு ஒரு 2 பருத்து பட்டிடுங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்சியில ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. இட்லி பொடி தெரியல, அது மாதிரி கொஞ்சம் நொரன்னு அரைச்சிக்கணும். ரவை பதத்துல அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அதுல வருத்தமே அத பாதி போட்டு மிக்சியில அரைச்சது 1 கப். இந்த மாதிரி நொர ரவை மாதிரி அரைக்கணும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. 1 கப் வந்திருக்கு. இதை மீதி பாதி இதை திருப்பி அரைச்சா இதே மாதிரி 100 கப் வரும். மொத்தம் நான் சொன்ன அந்த அளவுக்கு நீங்க போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி 2 கப் வரும். இதை இட்லிக்கு தோசைக்கெல்லாம் போட்டு சாப்பிடலாம். உங்களுக்கே தெரியும், உலகத்திலேயே சிறந்த உணவு இட்லி. அந்த ஆவியில வேக வைக்கிறது. அதுக்கு இந்த பருப்புங்களெல்லாம் நல்ல புரோட்டீன் இருக்கு, அயன் இருக்கு, காய் தொலை நிக்கிறதுக்கு இந்த பூண்டு இருக்கு. இந்த சாமான்லாம் போட்டு செஞ்ச பொடிய இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா நல்ல ஹெல்தி ஃபுட்டு. அதனால நீங்க நல்லா சின்னவங்கல இருந்து வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் இட்லியும் இது வச்சு அழகா கொடுக்கலாம். அதுக்குதான் இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.